சோஸ்ர ஃப்ரெண்ட்ஸ் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. மென்டல் டார்ச்சர், ஸ்ட்ரெஸ், இல்லை டிஸ்ட்ரெஸ், இல்லை எமோஷ்னல், ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற ஒரு கவலை, இப்படி பல்வேறு எமோஷனல் வந்து அதில் அடங்கியிருக்கு. அப்போது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ந்த ஒருத்தருக்கு அவனை நான் கூட்டி கொண்டு வரட்டுமா, அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வேர்டை இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் ரொம்ப மென்டல் டிஸ்டர்பில் இருக்கேன், இல்லை சைக்கலாஜிக்கலாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுதான் இந்த இடத்துல சவுலுக்கு வந்து நிகழ்ந்தது. அப்போ இது வரைக்கும், அதாவது அவன் ஊழியக்காரனே சொல்கிறாங்க, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாதாவே உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவனுடைய அந்த மென்டல் ஆகினி வெளியே வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை கத்தி சத்தம் போடுற ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். நம்ம ராஜா எப்போதுமே இப்படி இருக்க மாட்டார், இல்லை ஒரு சரியான முடிவு எடுக்கிற ஒரு நபர் இன்னைக்கு எல்லா முடிவுகளையும் தப்பாக எடுக்கிற ஒரு நபராக இருந்திருக்கலாம். நம்ம ராஜா இப்படி தப்பாக முடிவெடுக்க மாட்டார். ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக சவுல் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறத அவனை சுற்றி இருக்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்பாக சவுல் மேலே இருந்த பரிசுத்த ஆவியான் அவரை விட்டு விலகினார் அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் அவன் லைஃப்பில் என்ன இருந்திருக்குன்னா, சமாதானம் இருந்திருக்கு, ஒரு நல்ல தெளிவு இருந்திருக்கு, ஒரு நிதானமான ஒரு லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கிற சவுல் இன்னைக்கு ஒரு போராட்டமான, பதட்டமான, ஒரு முடிவெடுக்க தெரியாத, ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளே சவுல் வந்து போகிறார். அதுதான் அந்த பொல்லாத ஆவி. அப்போ இதுதான் இந்த பொல்லாத ஆவி சவுலை மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த வேர்ல்டில் நிறைய பேரை ஆட்கொள்ளுது. ஏன், நம்ம கூட நிறைய நேரம் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நம்ம என்னது குடும்பத்தில் ஒரு சரியான ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில, குடும்ப சூழ்நிலையை, பொருளாதாரத்தை, உடல் நிலையை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிலன்னு நம்ம நிறைய குழம்புறோம். இந்த குழப்பத்தை எல்லாத்துக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நம்ம லைஃப்பில் நிறைவாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போது எங்கே போகணும்? தேவன்கிட்ட போய் தான், கர்த்தாவே இதிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கன்னு செய்யணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஒரு தற்காலிக, ஒரு டெம்பரவரி ரிலீஃப். கொஞ்சம் நான் ஒரு பாட்டு கேட்குறேன், கொஞ்சம் நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், கொஞ்சம் நான் ஒரு சினிமா பார்த்துக்கிறேன், கொஞ்சம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறேன், கொஞ்சம் நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் நான் தவறான பழக்கத்தில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படிங்கிற பேரில் செய்கிற காரியங்கள் நம்ம தேவனை தேட விடாமல் இந்த பிரச்சனையை தள்ளி தள்ளி போட்டு வேறு தேவையில்லாத பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னும் இந்த பொல்லாதாவின் கிரிகள் நம்ம வாழ்க்கையில் பெருகிறதற்கு நாமளே காரணமாக இருக்கிறோம். சவுலுக்கு மட்டும் தெரிஞ்ச அன்னைக்கே அவனுடைய ஊழியக்காரர்கள் கூட பாருங்க, சுரமண்டலம் வாசிக்கதில் தேறினவனை கூப்பிடுறேன்னு சொன்னாங்களே ஒழிய, யாருமே தேவனுடைய ஆசாரியனை கூப்பிட்டு ஒரு பலி விருந்து ஏற்பாடு பண்ணுவோம், தேவ சமூகத்தில் போய் பலியிடுவோம், தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுவோன்னு ஒருத்தர் கூட சொல்லலை பாருங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க? சவுலுக்கு ஏற்ற விதத்தில் பேசலான்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்களே ஒழிய, சவுலுக்கு தேவனை தேடணுங்கிற இருதயம் உள்ள ஒரு நபராக இருந்திருந்தா மேபி அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களோ என்னமோ. இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே தேவனுக்கு உகந்தவர்களாக அவன் வைத்து கொள்ளவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு தெய்வீக ஆலோசனை கூட சவுலுக்கு வந்து கிடைக்கல. அப்போ கர்த்தர் வந்து நம்மக்கிட்டே அதான் சொல்கிறார், நீ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியா, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கியா, குழப்பமாக இருக்கா, என் லைஃப்பில் என்ன நடக்குன்னே தெரியலையேன்னு ஒரு நிம்மதியற்ற கலக்கமுற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா, இதற்கு சொல்யூஷன் கர்த்தர் மட்டும்தான் ஒழிய ஷாப்பிங் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது கிடையாது, எங்கேயும் சினிமா பார்க்குறது கிடையாது, ஒரு ஃபேமிலி ட்ரிப்புலாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு சந்தோஷம், சமாதானம் தான். ஆனால் முதல்ல தேட வேண்டியது தேவனை,
தேவனை தேடினால் மாத்திரமே இந்த காரியத்திலேருந்து பெர்மனன்ட் சொல்யூஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சவுல் லைஃப்பில் அப்படி பெருகிக்கொண்டே போகுது. இதன் மூலமாக அவனுடைய சிந்தனை சவுலுக்கு தாவீதுக்கு விரோதமாக திரும்புது. அவனை கொலை செய்யணும், பெலிஸ்தரை வைத்து சவுல் தாவீதோடைய காரியத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், தன் மகள் மூலம் தாவீதோடைய காரியத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் இப்படின்ட்டு அவனுடைய அந்த சிந்தனை வேறு விதமா இன்னும் மோசம் அடைந்து தன்னை மட்டும் இல்லை, தன்னை சுற்றி கர்த்தருடைய அந்த இரக்கம் கிடைக்க பெறாதபடி மீண்டும் மீண்டும் அநேக பாவங்களுக்கு நேராக அந்த பொல்லாத சிந்தனை போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாமளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே என் லைஃப்பில் குழப்பம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் இப்போ எப்படி கர்த்தரை தேடுறதுன்னு நம்ம அப்படி விட்டுட்டோன்னு வைங்களேன், அது தொடர்ந்து நம்மளை அடுத்தடுத்து வேற ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட வைத்து கர்த்தருடைய தயவு நம்மளுக்கு கிடைக்காதபடி நம்ம ஏதாவது ஒரு தவறான முடிவு இல்லை தவறான ஆலோசனை இல்லை தவறான டெசிஷன் எடுக்கிறதுக்கு அது காரணமாக மாறிடும். அப்போ நம்ம என்றைக்குமே எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கக்கூடாது. என்னைக்கு ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோமோ அப்போவே நம்ம நினைக்கணும், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எங்கேயும் மிஸ் ஆகுது, நான் திரும்ப அதை நோக்கி தான் ஓடணுமே ஒழிய இப்போ இந்த ப்ராப்ளத்துலேருந்து எனக்கு ரிலீஃப் தர்ற காரியத்தை நான் செய்யவே கூடாதுன்னு முடிவு எடுக்கணும். நிறைய பேர் குடிகாரங்களாக மாறினாங்களே, காரணம் என்ன? இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவுக்கு வரணுங்க. இந்த இந்த கடன் தொல்லை என்ன செய்யறதுன்னு தெரில, வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, நான் இந்த காரியத்தில் என்னால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியலன்னு அந்த சிந்தனையை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க எடுத்த இந்த குடிங்கிற பாதை குடும்பத்தில் இன்னும் பிரச்சனை, இன்னும் கடன், இன்னும் குழப்பங்கள், அவங்க லைஃபு சமாதானமே அற்றதாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு போகுது. நாம் அப்படி இல்லாதபடி தேவனை நோக்கி ஜெபித்து ஒரு பூரண சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வோம். God bless you.